பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். மாடப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மாடப்பள்ளி காலனி நாட்டாமை நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன். எங்கள் ஊரில் இப்போ தற்போது 30,000 லிட்டர் டேங்க்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வன் நல்லத்தம்பி அவர்கள் பூஜை போட வந்தார். இப்போ பூஜை போட்டு போனார். இதுக்கு முன்னே 1 கோடி ரூபாய் வேலை ஒதுக்கி கொடுத்துட்டு போனார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே. இதே மாடப்பள்ளி கிராமத்துக்கு காவா ரோடு டேங்க், இதுக்கு முன்னே ஒரு டேங்க் 60,000 லிட்டர் டேங்க் ஒன்று, மேலே சாமி கண்ணு விட்டு வரத்துக்கு ஒரு டேங்க் ஒன்று கட்டி விட்டு போனார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்பு மாடப்பள்ளி ஒரு காலனி மாதிரி தெரியல, டவுன் மாதிரி ஆகி போச்சு. ஒவ்வொரு தெருவும் காவா, சிமெண்ட் ரோடு, பவர் பிளாக்கு, இதெல்லாம் மொத்தமாக எங்களுக்கு என்ன அடிப்படை வேணும்னு போய் கேட்டோம்னா கேட்கறதுக்கு முன்னே அந்த வேலையை ஒதுக்கி கொடுக்குறாரு. அவர் உணர்வு வார்த்தைனால நான் இருக்கோலவே 2 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நாங்கள் எதனா கோரிக்கை வச்சா நான் இருக்கோலவே உங்கள் ஊருக்கு என்ன வேணுமோ போய் செஞ்சு வாங்கி செஞ்சுக்கன்றாரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் 2 முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களால். இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாடப்பள்ளி சொந்தமான அவர் சொந்த ஊர் இது மாடப்பள்ளியானது. இந்த மாடப்பள்ளி பகுதிக்கு பஞ்சாயத்துக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு? மாடப்பள்ளிக்கு நீண்ட நாளாக சுடுகாடு இல்லாமல் இருந்துச்சு. மாடப்பள்ளிக்கு ஒரு 1.5 ஏக்கராவில் சுடுகாட்டுக்கு அடித்தளம் போட்டு நாங்கள் போய் பேசினோம். அதை பாயை கூப்பிட்டு அதை பேச்சுவார்த்தை முடித்து ஒரு 1.5 ஏக்கரா சுடுகாட்டுக்கு அவர் முன்னிலையில் நின்று அது பண்ணி விட்டார். அவர் கையிலேருந்தே 2 லட்ச ரூபா அதனால் கொடுத்தாரு. ஊர் இதுக்காக பயன்பாட்டுக்காக 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. பொது வேலைங்களும் செஞ்சு கொடுத்துக்கிறாரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி மன்ற கவுன்சிலரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வெற்றி பெற்றதுலேருந்து என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இந்த மாடப்பள்ளி பஞ்சாயத்துக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க? இது சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் உங்களை செய்ய சொல்லியிருக்காரு? மாடப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய குழு என்னுடைய மனைவி கஸ்தூரி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய ஒன்றிய பொது நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் பணிகள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். எம்எல்ஏ இந்த மாடப்பள்ளி ஊராட்சிக்கு குறிப்பிட்டு மாடப்பள்ளி காலனியில் மட்டும் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கழிவுநீர் கால்வாய், பேவர் பிளாக்கு, அது இல்லாமல் 2 மாடப்பள்ளி காலனிக்கு மட்டும் 60,000 லிட்டர் மேல்நீர் தேக்க தொட்டியும் 30,000 லிட்டர் மேல் தேக்க தொட்டியும் இப்போ பூஜை போட்டிருக்காரு. அதே போல் இந்த மாடப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கவரியூரில் 28 லட்சம் ரூபாயில் 60,000 லிட்டர் டேங்க் ஒன்று அமைச்சிருக்கிறோம். மாடப்பள்ளி ஊராட்சி அம்பேத்கர் நகரத்தில் சமுதாய கூடம் 75 லட்சம் ரூபாயில் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. அது இன்னும் கூடிய விரைவில் எம்எல்ஏ தலைமையில் பூஜை போட்டு இந்த ஆண்டுக்குள்ளேயே அது முடித்து பயனாளிகளுக்கு பயன்பெறுமாறு அதையும் கொண்டு வருவோம். இது இல்லாமல் நாங்கள் போகிற இடமெல்லாம் எம்எல்ஏ பேர் சொன்னால் போதும், எந்த அதிகாரி இருக்கட்டும், எந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் உடனடியாக எங்களுக்கு பணிகளை மேற்கொண்டு கொடுக்குறாங்க. அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகளில் மாடப்பள்ளி ஊராட்சியில் இது வரைக்கும் 4 கோடி ரூபாய் பணிகள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இன்னும் 1 கோடி ரூபாய் பணிகள் நிலுவையில் உள்ளது. அது கூடிய சீக்கிரம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த பணியை முடிச்சிடுவோம். எங்கள் ஊர் எம்எல்ஏ, எங்கள் ஊருக்கு சொந்தக்காரர் இந்த மண்ணின் மைந்தன் அவருடைய தலைமையில் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். அதே போல் இன்னும் அவர் இந்த சட்ட உறுப்பினர் பதவி முடிவுக்குள்ளே இன்னும் பல பணிகளை நாங்கள் நிவர்த்தி செஞ்சுக்குவோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுச்சு. அந்த போராட்டத்தில் ஒரு பெண் என்னன்றாங்கன்னா, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி தான் ஜாதி ரீதியாக ஜாதி கலவரத்தை உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பட்டியலின மக்கள் ஒன்றா சேர்ந்து ஜாதி ரீதியாக எங்களை இது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதே ஊரை சேர்ந்தவங்க, அதாவது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு சிலர் கூடுதல் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் பேரை கெடுக்கணுன்ற நோக்கத்தோடு செய்வாங்க. அனைத்து சாதியினருக்கும் அவர் ஒன்றுபட்ட மக்களை அவர் அதாவது தேர்ந்தெடுத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். இதில் சாதிய பாகுபாடெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் அனைத்து மக்களுக்கும் உண்டான தலைவர். அவர் இவ்வளோ சின்ன வயசில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அதனால் ஒரு சிலரின் தூண்டுதல் பேரில் அவரை ஒரு சாதிய மோதலை உருவாக்க ஒரு சிலர் முயற்சிக்கிறாங்க.
அதன்படி தான் இது இவ்வாறு தூண்டி தான் அவர் பேரை கெடுத்துணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு சிலர் தான் சுயநலத்துக்காக அவர் பேரை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவர் வந்து அனைவருக்குமான தலைவர். இங்கே வந்து அவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்த ஜாதிக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு இல்லை, அனைத்து ஜாதியினருக்கும் அவர் வந்து எல்லா நல்லதையும் செஞ்சுருக்காரே தவிர மற்றபடி குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் இவர் வந்து நல்லா செய்கிறாரு, நல்லது செய்கிறாருன்ற போர்வை வந்து அவர் உருவாக்குறாங்க. ஒரு சிலர் தூண்டுதல் அவருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான். சிலர் சுயநலத்திற்காக செய்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு இவர் வந்து எந்தவித ஜாதி மோதலையும் சாதி பாகுபாடையும் வந்து எங்களிடம் பார்த்ததில்லை. நாங்களும் அதே இனத்தை சார்ந்தவங்க தான். இது வரைக்கும் ஒரு சின்ன சொல்ல கூட சொன்னதில்லை அவர். இவங்க வந்து சிறிய வயதிலே வந்து 2 முறை சட்டமன்ற மாதிரி உறுப்பினர். இவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக ஒரு சிலரின் தூண்டுதல், அது வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சியாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கலாம். இவங்க வந்து சுயநலத்திற்காக அவர் பேரை டேமேஜ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடிக்கு அவர் அனைத்து சாதியினருக்கும் சேர்ந்த ஒரு தலைவர், இளம் தலைவர்.